ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம மகாராஜா ரிவ்யூக்கு முன்னாடி வருஷங்கள் சேஷம் அப்படின்ற படத்தை பார்த்தோம். அந்த படம் ஏப்ரல் 11 மலையாளத்தில் வெளிவந்த படம். அதே ஏப்ரல் 11 வெளிவந்த டியர் என்ற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த படங்க. இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டேவுடைய ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதோ உங்களுக்காக. ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே பித்ததாரே பித்ததாரே கத்திக்கூரே என் முகம் கொண்ட என் உயிரே என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ தீபிகான்றவங்களுக்கு கொரட்டை விடுற பிரச்சனை இருக்குது. அதனாலேயே வர மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்துக்கும் தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால அவங்க எல்லாரும் இவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன்றவங்க நியூஸ் ரீடராக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தீபிகாவை பொண்ணு பார்க்கும்போது தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதே அவங்க சொல்லாமல் விட்டுறாங்க. திருமணமானதுக்கப்புறம் அர்ஜுன்றவங்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. ஓவர் எமோஷனல் பட் ஏவா பேசுகிறா அம்மா. குட் நைட் படத்தை அப்படியே உல்டாவாக எடுக்கலான்னு டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே சொல்கிற அளவுக்கு பெருசாக அவங்க கொடுக்கல. ஒரு 30 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்கன்னா எங்கேஜாக இருந்திருக்கும் அப்படின்ற லெவலில் தான் இருந்தது. பல இடங்களில் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. இதனாலேயே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, படமும் சரியாக போகலை. எனக்கு இந்த படத்தில் என்ன நல்லா ஒர்க்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷோடைய அம்மா வந்துட்டு தம் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் நடக்காமையே இருக்குது, பொண்ணு வந்துட்டு வர மாப்பிள்ளைகிட்ட எல்லாத்துலேயும் தனக்கு இப்படி ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ தான் கல்யாணம் நடக்குமே அப்படின்னு வருத்தத்தோடு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்பா கேரக்டரில் பண்ணால் இளவரசு வந்து என்ன மாதிரி அவர் வந்து ரியாக்ட் எடுத்துக்கிறாரு, என்ன மாதிரி தன்னுடைய பொண்ணுக்காக செய்கிறாரு, இது அவளோட வாழ்க்கை அப்படின்னு வந்து இளவரசு தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி தீபிகா அப்படின்ற ஐஸ்வர்யா ராஜேஷோடைய குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான காமெடியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுனுடைய வீட்டில், அதாவது ஜிவி பிரகாஷ் அவருடைய அண்ணன் வந்து காளி வெங்கட் அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கிறாரு. வீட்டில் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருக்கிறாரு. அவரு பண்ணுறக்கூடிய செயல்கள் ஆகட்டும், இல்லை ஜிவி பிரகாஷ்க்கு திருமணமானதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு இப்படி ஒரு குரட்டை விடுற அப்படின்ற ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரிலாம் செய்கிறாருன்னு நல்லா ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. வெரி லைட் ஸ்லீப்பர். படத்துக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே அப்படின்ற ரகத்தில் பாடல் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எதிர்பாராத ட்விஸ்ட், மக்களுக்கு தேவையான கருத்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வருது, இந்த கொரட்டன்ற பிரச்சனைனால அவங்க அடுத்தது என்ன மாதிரி மூவ் வராங்க, 2 பேரும் ஒட்டுக்காக சேர்ந்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு படத்துடைய திரைக்கதையை ஓரளவுக்கு நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து, இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி சொல்ல வந்த டேரக்டர் திரைக்கதையை நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தார் அப்படின்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கும்.